व्यासाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பக்தி யோகம் அப்படிங்கிற 12வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 11வது அத்தியாயத்தோட கடைசியிலே கிருஷ்ணர் சொல்லும்போது மத்கர்ம கிருத்து மத் பரமோ மத் பக்தா சங்கவர்ஜிதா நிர்வைரகா சர்வபூதேஷு யஹா சஹ மாமேத்தி பாண்டவ அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் என்னை அடைவார்கள் அப்படின்னு சொல்லும்போது மத்கர்ம கிருத் மத் பரமோ, என்னையே என்னுடைய செயல்களை செய்பவனாக இரு, என்னையே லட்சியமாக கொண்டவனாக இரு, இப்படிலாம் சொல்லியிருக்கார். 2வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் விபூதி யோகம் வரையிலும் இருக்கக்கூடிய அத்தியாயங்களிலே பல தடவையும் சொல்லும்போது நான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாக்கே அந்த இடத்துல எல்லாம் நிராகாரமான பரமாத்மாவை சொல்லியிருக்கார். நடுப்புற கொஞ்சம் கொஞ்சம் சாக்காரமாகவும் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த விஸ்வரூப அத்தியாயமான 11வது அத்தியாயத்தில் நான் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க ஜெகதாத்ம வடிவமாக இருக்கக்கூடிய சாகாரமாக இருக்கக்கூடிய விஸ்வரூபத்தை சொல்லியிருக்கார். அப்போது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நான் அப்படின்னு சொல்லும்போது சாக்காரத்தை எடுத்துக்கணுமா நிராகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சாக்காரம்னா உருவமுடையதுன்னு அர்த்தம். உருவமுடைய இறைவனை எடுத்துக்கணுமா உருவமற்ற இறைவனை எடுத்துக்கணுமா? இதுதான் கேள்வி. எதை எடுத்து வழிபடுபவர்கள், எதை எடுத்து பின்பற்றுபவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ஏவம் சததயுக்தாயே பக்தாக துவம் பர்யுபாசதே ஏச்சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பக்தர்களாக இருந்து கொண்டு சாகாரத்தை உருவத்துடன் வழிபடக்கூடியவர்கள் உயர்ந்தவர்களா, இல்லாவிட்டால் ஞானியாக இருந்து கொண்டு நிராகாரத்தை நிர்குணத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா? இதுதான் கேள்வி. கேட்டதுக்கு பதில் ஆரம்பிச்சிருக்கார். மயி கிருஷ்ணர் சொல்றார். இப்போ மையாவேஷ்யமனோ ஏமாம் நித்தியயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமாமதாக அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த நிராகாரமா சாக்காரமான ஒரு கேள்வி வந்தது அப்படின்னாக்கே எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழியிலையும் இறைவனை அடையலாம். அதுதான் உண்மை. அப்போ இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னே கிடையாது. இறைவனை ஒரு உருவம் கொடுத்து உருவத்தை வைத்து கொள்வதன் மூலம் ஒரு பக்தனுக்கு ஒரு சாதகனுக்கு அது வசதியாக இருக்கு. இறைவனை நோக்கி போறதுக்கு அவனுக்கு ஒரு உதவியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம். விவேகானந்தர் சொல்றார்,
இது போன்ற பெரிய பெரிய பக்தர்களை உருவாக்குவது முடியுமானால் இன்னும் ஒரு 500 விதமான உருவக் கடவுள்களை கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். எவ்வளவு உருவக் கடவுள்களை வேணாலும் எடுத்துக்கலாம். உருவக்கடவுளுடைய அவசியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை புறத்திலிருந்து அகத்திற்கு கொண்டு வருவதற்கு, மற்ற பொருட்களில் இருக்கக்கூடிய நாட்டங்களை நீக்கி அவனை இறைவனிடம் மனதை செலுத்துவதற்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய, அப்படி எத்தனை உதவி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இறைவனை அடையிறது தான். சாகாரமா நிராகாரமாங்கிறதுல எல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது. அப்போ ஆனா என்ன பதில் வர்றது அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட என்ன பதில் வருது அப்படின்னா, யார் என் மீது தங்களுடைய மனதை வைத்து ஸ்ரத்தையுடன், உயர்ந்த ஸ்ரத்தையுடன் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். பக்தியுடன் உபாசிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். என்னாச்சு அப்படின்னா, கேட்டவன் யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கேள்வியை கேட்டவர் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய தகுதியை பொறுத்து பதில் சொல்ல வேண்டும். ஒரு ஞானி கேள்வி கேட்டிருந்தான்னா ஞானிக்கு உண்டான மாதிரி ஒரு பதில் வந்திருக்கும். பக்தன் கேட்டான்னா பக்தனுக்கு உண்டான மாதிரி ஒரு பதில். அதனால்தான் குருதேவர் சொல்லும்போது, ஒரு வீட்டிலே அன்னை இருக்கிறாள், தாய் இருக்கிறாள். தாய் குழந்தைகளுக்கு பலவிதமான பொருட்களை சமைத்து கொடுக்கிறாள் சாப்பிடுவதற்கு. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பொருளை கொடுக்கறதில்லை. தின்பண்டத்தை யாருக்கு சாப்பிடவே முடியாதோ, குழந்தையா இருக்கிறார்களோ அவர்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு சாப்பாடு, கொஞ்சம் வயதானவர்களுக்கு வேறு சாப்பாடு, இன்னும் பெரியவர்களுக்கு வேறு சாப்பாடு. இப்படி ஜீரண சக்தியை அனுசரித்து அவர்களுக்கு தகுந்தால் போன்று உணவு தயாரித்து கொடுக்கிறாள் தாய். அது போன்று மனிதர்களின் தகுதிக்கு ஏற்ப நமக்கெல்லாம் எத்தனையோ விதமான பாதைகள் இருக்கின்றன. எல்லா பாதைகளும் உயர்ந்த பாதைகள். ஞானமாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, உயர்ந்த பாதை. ஒருவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாதை மற்றவனுக்கு பொருந்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அர்ஜுனனுக்கு பக்தி பொருந்தும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல பக்தியை சொல்றார். மையாவேஷ்யமனோ ஏமாம் நித்தியயுக்தா உபாசத்தே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமாமதாக அப்படின்னு சொல்லி அந்த பக்தி யோகத்தை சொல்லி அந்த இடத்துல சாக்காரத்தை சொல்றார். அடுத்த 2 ஸ்லோகத்தை நிராகாரத்தை பற்றி சொல்ல போறார். அந்த 2 ஸ்லோகத்தில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். சங்கரரே ஒரு கேள்வி கேட்டுன்னு அந்த ஸ்லோகத்தை பதில் மாதிரி வச்சுருக்கார். கிம் இதரே யுக்ததமாகான பவந்தி அப்படின்னு கேட்கிறார். மற்றவர்கள்னா இந்த சாக்காரத்தை வழிபடாமல் நிராகார உபாசனைகள் செய்யக்கூடியவர்கள் உண்மையில் பெரியவர்கள் இல்லையா? அவர்கள் யுக்ததமாக இல்லையா? அவர்கள் எப்போதும் இறைவனுடன் சேர்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்ட உடனே அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார். இல்லை, அப்படி இல்லை, அவர்களை பற்றி இன்னும் சிலவை சொல்ல வேண்டும், அதையும் சேர்த்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். 2 ஸ்லோகத்தில் சொல்ல போறார். ஏத்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம்யேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாக அப்படின்னு 2 ஸ்லோகத்தில் சொல்ல போறார். இது வரலும் தான் இப்போ நாங்கள் வகுப்பில் பார்த்துருந்தோம், பார்க்கலாம். ஏது அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசத்தே, யார் அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடிய அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை
உபாசனைகள் செய்கிறார்களோ தே மாமேவ பிராப்னுவந்தி, அவர்களும் என்னையே அடைகிறார்கள் அப்படிங்கிறார். முதல் ஸ்லோகத்தில் சொல்லும்போது, என்னிடம் யார் என்னுடைய உருவத்தில் என்னுடைய சாக்காரத்தை எடுத்துக்கொண்டு பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் என்னை உபாசனைகள் செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் போனதுல சொல்லியாச்சு. இந்த 2 ஸ்லோகத்திலையும், 3வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகத்திலையும் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நிராகாரமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை உபாசனைகள் செய்பவர்கள் கூட என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு இரண்டும் ஒன்று, லட்சியத்தில் இரண்டும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆச்சாரியர் எழுத போறார். இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் வியாக்கியானம் பண்ண போறார். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, அக்ஷரம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அந்த அக்ஷரம் அப்படிங்கிற பதத்துக்கு பலவிதமான அட்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கு. அக்ஷரம் அப்படின்னா அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் என்ன போட்டிருக்காரு, அனிர்தேஷ்யம்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார். அவ்யக்தம் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ், சர்வத்ரகம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கார், அச்சிந்தியம்னு ஒன்று போட்டிருக்கார், கூட்டஸ்தம், அச்சலம், துருவம், இப்படி பலவிதமான அட்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கார். ஒவ்வொரு அட்ஜெக்டிவையும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்திலே விளக்க போறார். அப்புறம் இப்படிப்பட்ட இந்த அக்ஷரமாக இருக்கக்கூடியதை யார் உபாசனைகள் செய்கிறார்களோ அப்படின்னு சொல்லி, அப்படி உபாசனைகள் செய்பவர்கள் கூட என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ல போறார். யார் உபாசனைகள் செய்கிறார்களோன்னு சொன்ன உடனே அப்படின்னா முதல்ல உபாசனைன்னா என்னன்னு சொல்லணும். உபாசனையை பற்றி இந்த இடத்துல சொல்ல போறார். இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கும் இந்த ஸ்லோகத்தில் பலவிதமான பொருட்களை விளக்கி இருக்காருங்க. உபாசனைன்னா என்னன்னு சொல்லியிருக்காருங்க. அப்படிப்பட்டவர்கள், அந்த உபாசனைகள் செய்பவர்கள் தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் உபாசனையை மட்டும் சொல்லலை, உபாசனை செய்பவர்கள்னு மட்டும் சொல்லலை. அந்த உபாசனைகள் செய்பவர்கள் எப்படி உபாசனை செய்ய வேண்டும்ங்கிறதையும் சொல்றார். உபாசனைனா என்னன்னு சொல்றார், எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதையும் சொல்றார், எப்படி செய்தால் அவரை அடையலாம்ங்கிறதையும் சொல்ல போறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பார்ப்போம். ஏத்து அக்ஷரம், ஏ தூ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். தூ அப்படின்னு போட்டாலே நமக்கு தெரியும், போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னதோ அதைக்கு மாறானவர்கள் அப்படின்னு அர்த்தமாச்சு. அந்த அதர் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம் தூ அப்படின்னாக்க. போன ஸ்லோகத்தில் எதை பற்றி சொன்னோம், சாக்காரத்தை உபாசனைகள் செய்பவர்களை பற்றி சொன்னோம். அந்த அதர் ஹேண்ட் அப்படின்னு சொன்னாக்க அப்போ நிராகாரத்தை பற்றி இப்போ சொல்ல போறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. பூர்வேபியோ வைலக்ஷண்ய தியோதனாய தூ சப்தா அப்படின்னு எழுதுறார். போன ஸ்லோகத்தில் சொன்ன சாக்காரம் அதைக்கு மாற்றாக இப்போது நிராகாரத்தை பற்றி சொல்வதற்காக இந்த இடத்துல ஒரு தூ சப்தம். யார் இந்த அக்ஷரம் எனப்படும் பரமாத்மாவை உபாசனைகள் செய்கிறார்களோ, அக்ஷரம் அப்படின்னு சொன்ன உடனே நிர்விசேஷம் பிரம்ம அப்படின்னு எழுதுறார். எந்த ஒரு விசேஷணங்களும் இல்லாத ஒரு பிரம்மம், எந்த ஒரு இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதது எதுவோ அதுதான் பிரம்மம். அதுக்கு தான் அக்ஷரம்னு பேர். க்ஷரம் அப்படின்னா மாறக்கூடியதுன்னு பேர். அக்ஷரம் அப்படின்னா மாறாத ஒன்று. எது மாறும் அப்படின்னா எது எல்லைக்குட்பட்டதோ அது மாறும், எது ஒரு வரையறைக்கு உட்பட்டதோ அது மாறும். எது மாறாது, எது எல்லைக்கு உட்படாமல் இருக்கிறதோ, ஆகாயம் போன்று எது இருக்கிறதோ அது மாறவே மாறாது. அதனால அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு சொல்லியிருக்கார். அனிர்தேஷ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அனிர்தேஷ்யம் அப்படின்னா குறிப்பிட்டு இதுதான்னு சொல்லிட முடியாது. ஒரு குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம், ஒரு பேர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தாக்க ஒரு நாற்காலி இருக்கு, ஒரு பொருள் அது, பார்த்த உடனே அதுக்கு ஒரு பெயர் வச்சிடுறோம் நாற்காலி அப்படின்னு.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது இப்படி இருக்கும், 4 கால்கள் இருக்கும், அது மேலே உட்காருவதற்கு ஒரு ஆசனம் இருக்கும், பின்னாடி சாய்வதற்கு ஒரு முதுகு பகுதி இருக்கும், இப்படி இருந்தால் இதற்கு பெயர் நாற்காலி. ஒரு டெஃபினேஷன் வந்தாச்சு. ஒரு இந்த டேபிள் இருக்கிறது, டேபிளை பார்த்தா உடனே அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இந்த 4 இருக்கும், மேலே வந்து ஒரு புத்தகங்களை வைத்துக் கொள்வதற்கு ஒரு இடம் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் டேபிள். இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள், ஒரு கார் இருக்குது, 4 சக்கரங்கள் இருக்கும், ஒரு இது இருக்குது, ஸ்டியரிங் இருக்கும், ஒரு கதவு இருக்கும், 4 சைடு கதவு இருக்கும், உட்காந்து வந்து ஓட்டின்னு போகலாம். இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடிகிறது எல்லாத்துக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியும். அப்படி டிஃபைன் பண்ண முடியாதது எது அப்படின்னா இந்த பிரம்மம். டெஃபினேஷன் எந்த ஒரு வகையிலும் டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. டெஃபினேஷன் கொடுக்கறதுங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த சப்தத்தினால், இந்த சொல்லினால், வாக்கினால் அதை உருவகப்படுத்துதல், ஒரு பொருளை உருவகப்படுத்துதலுக்கு பெயர் டெஃபினேஷன் கொடுக்கறதுன்னு பெயர். அப்படி வாக்கினால் சொல்ல முடியாதது எதுவோ அதுக்கு பேர் தான் அனிர்தேஷ்யம்னு பெயர். அப்படிப்பட்ட பிரம்மத்தை வாயினால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து எந்த டெஃபினேஷனுமே கொடுக்க முடியாது. அது இப்படித்தான் இருக்கும் சொல்லவே முடியாது. ஒரு வாக்கினால ஒரு இதை சொல்லணும் அப்படின்னாக்கே 4 விதமான சம்பந்தங்கள் இருக்கணும். அந்த சம்பந்தங்கள் இருந்தாதான் ஒரு பொருளை வாக்கினால் ஒரு வரையறைக்கு கொண்டு வர முடியும். அந்த 4 பொருட்கள் என்ன அப்படின்னு, ஜாதி, குணம், கிரியா, சம்பந்தம் அப்படின்னு 4 விதமானது. 4 இருக்கணும். இந்த 4ல ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு ஜாதி அப்படின்னாக்கே ஒரே மாதிரி பொருளுக்கெல்லாம் ஜாத்தின்னு பெயர். ஒரே மாதிரி ஒரு குரூப் அப்படின்னு வச்சுப்போம். இதெல்லாம் செய்யப்பட்டது, இருக்கக்கூடியவையெல்லாம் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டது அப்படின்னா ஒரு குரூப். அப்போ அதுக்கு வந்து ஒரு இது பேர் வச்சிடலாம். இதெல்லாம் மரத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னா இது இந்த பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டது வேற, மரத்தினால் செய்யப்பட்டது வேற அப்படின்னு ஒரு பிரிக்கலாம். பிரம்மம் அப்படி எந்த இதுலேயும் ஒட்டாது. இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னொரு விதத்தில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, குணத்தின் மூலமாக பிரிக்க முடியும். இது இந்த குணமுடையது, இது சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியது, இது நீல வர்ணத்தில் இருக்கக்கூடியது, இது இப்படி இருக்கக்கூடியது, அப்படி இருக்கக்கூடியது, எதையாவது சொல்லி செய்ய முடியும். பிரம்மமானது நிர்குணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த ஒரு குணமும் இல்லாதது. அப்படி எந்த குணமும் இல்லாத ஒரு பொருளை எதிலுமே பிரிக்க முடியாமல் போயிடும். அதுக்கு அப்போ எந்த குணமும் இல்லாத ஒரு பொருளுக்கு என்னென்னு ஒரு பேர் கொடுக்க முடியாது. இல்லாவிட்டால் ஒரு செயலின் அடிப்படையில் ஒரு பெயரை கொடுக்கலாம். இவர் இருக்கிறார், இவர் வந்து வண்டியை ஓட்டுகிறார், அதனால் இவருக்கு டிரைவர்னு பேர் வைக்கலாம். இவர் சமையல் வேலை செய்கிறார், அதனால் இவருக்கு குக் அப்படின்னு பேர் வைக்கலாம். இவர் இந்த வேலை செய்கிறார், இவர் படிக்கிறார், எழுதுகிறார். இது போல ஒவ்வொரு செயலின் அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு பெயரை வைத்து அவரை வகைப்படுத்தலாம். பிரம்மத்தில் எந்த செயலும் கிடையாது, நிஷ்கிரியமாக இருக்கக்கூடியது, கிரியைகள் இல்லாமல் இருக்கக்கூடியது. கிரியைகள் இல்லாததுனால அதை வந்து எந்த விதத்திலும் பெயர் சூட்ட முடியாது. எப்படி வகைப்படுத்துவது? அது ஒன்றே ஒன்று ஏக்கமாக இருக்கிறது. ஏக்கம்னா ஒன்று, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால வேறு எதுவுடனும் தொடர்பு இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. சம்பந்தம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம், அதுவும் இல்லை. எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கு. இப்படி வார்த்தைகளால் ஒரு பொருளை வகைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த 4 இருக்க வேண்டும். ஜாதி, குண, கிரியா, சம்பந்தம்னு இருக்கணும். அதுக்கு வந்து சப்த பிரவிற்த்தி நிமித்தகான்னு பேர். அப்படி சப்த பிரவிற்த்தி நிமித்தம் இல்லாமல் இருக்கு இந்த பிரம்மம். அதனால இந்த வாக்கினால் அதை வகைப்படுத்த முடியாது. அதுக்கு பேர் அனிர்தேஷ்யம்னு பேர். அக்ஷரம், இந்த அக்ஷரம்க்கு வந்து இத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? முதல் அட்ஜெக்டிவ்க்கு இந்த அனிர்தேஷ்யம்ங்கிற அட்ஜெக்டிவ், அது இத்தனை இது சொல்லியிருக்கிறவர். இப்படி அனிர்தேஷ்யமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அதுக்கப்புறம் அவ்யக்தம்னு சொல்லியிருக்கார். அவ்யக்தம் அப்படின்னாக்க
எது வெளிப்படையாக தெரியவில்லையோ அதுக்கு பெயர் அவ்யக்தம்னு பேர். வியக்தம் அப்படின்னா வெளியே தெரியக்கூடியதற்கு பெயர் வியக்தம்னு பெயர். இப்போ ஒரு மரம் இருக்கிறது அப்படின்னா மரத்திற்கு தண்டு தெரியறது, கிளை தெரியறது, பூ தெரியறது, இலை தெரியறது, காய் தெரியறது, பழம் தெரியறது, ஆனால் வேறு தெரியல. வேறுதான் காரணம் அதற்கு. இப்போ காரணம்ங்கிறது எப்போதும் தெரியாமல் இருக்கும். காரியம் தான், எஃபெக்ட் தான் தெரியும். அப்ப அந்த காரணமாக இருக்கக்கூடியது அவ்யக்தம்னு பேர். அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடியது எதுவோ அந்த பிரம்மத்தை யார் உபாசிக்கிறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது காரணமாக இருப்பதனால் புலன்களுக்கு எட்டாதது, அசப்த கோச்சரஹா அப்படின்னு சொல்லிட்டு. புலன்களுக்கு எட்டினால்தான் அதுக்கு ஒரு பெயர் வைக்க முடியும். அதனால சப்தங்களால் அதை கூற முடியாது. அதனாலையும் அது அனிர்தேஷ்யம். அவ்யக்தம்னு சொன்னதுனால அது ஏனகேனாபி பிரமாணேன ந வியஞ்சியதே அப்படின்னு சொல்லிட்டார். எந்த ஒரு புலன்களாலும் அதை பார்த்து விட முடியாது. கண்ணால் பார்த்து விட முடியாது, காதால் கேட்டு விட முடியாது இந்த பிரம்மத்தை. நம்முடைய புலன்கள் எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய பொருளை தான் பார்க்குமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய பொருளை பார்க்க முடியாது. அதனால புலன்களுக்கு அப்பாற்பட்டது அந்த பிரம்மம். அதனால அதுக்கு அவ்யக்தம்னு பெயர். அந்த அவ்யக்தம் அப்படிப்பட்ட அவ்யக்தத்தை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் கூட இன்னும் 2-3 அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி பர்யுபாசதே அப்படின்னு ஒரு பதம் வந்துடுது. இப்படிப்பட்ட இந்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய, அனிர்தேசியமாக இருக்கக்கூடிய, அவ்யக்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை யார் வழிபடுகிறார்களோ, சர்வத்திரகமாகவும் அச்சிந்தியமாகவும் கூட்டஸ்தமாகவும் அச்சலமாகவும் துருவமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை யார் வழிபடுகிறார்களோ அப்படின்னு சொல்ல போறார். இப்போ மற்றவற்றையெல்லாம் சொல்லணும். இப்போ சர்வத்திரகம் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ சர்வத்திரகம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பதற்கு பெயர் சர்வத்திரகம் அப்படின்னு பேர். சர்வத்திரன எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும் சர்வ வியாபியாக இருந்து கொண்டு வியோமவத் வியாபி அப்படிங்கிறார். ஆகாசம் போன்று எல்லா இடங்களிலும் நீக்கமர நிரம்பி இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை அச்சிந்தியமாக இருக்கக்கூடியவை. போன தடவை சொல்லும்போது அவ்யக்தம்னு சொன்னார். அவ்யக்தத்துக்கு சொல்லும்போது புலன்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். புலன்களால் பார்க்க முடியாது, அதனால அவ்யக்தம் அப்படின்னு சொல்லிட்டார். அதே போன்று இங்கு புலன்கள் வெறும் புலன்கள் மட்டும் இல்லை, மனதினாலும் பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல அச்சிந்தியம்னு சொல்லிட்டார். அச்சிந்தியம்னா மனதினாலும் சிந்திக்க முடியாதது. அப்படிப்பட்டது அந்த பிரம்மம். அதனால சொல்லியிருக்கு, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா. உபனிஷத் சொல்றது, வாக்கினால் அதை பிடிக்க முடியாது, மனசினால் அதை பிடித்து விட முடியாது. அப்படிப்பட்டது அந்த பிரம்மம். அது எப்படி இருக்கு அப்படின்னா கூட்டஸ்தம் அப்படின்னு வேற சொல்றார். கூட்டஸ்தம்னா என்றைக்கும் மாறாதது அப்படிங்கிறார். மாறாதது அப்படின்னு பொருள். இந்த உலகத்திலே நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை. மாறாமல் ஒரு பொருளும் ஒரு நாளும் இருக்க முடியாது. சிலவற்றுக்கு உடனே மாற்றம் வரும், சிலருக்கு ஒரு 1000 வருடங்கள் கழித்து ஒரு மாற்றம் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா பொருட்களும் இந்த உலகத்திலே ஏதோ மாறிக்கொண்டே தான் இருக்கு, மாறாமல் இருக்கவே முடியாது. மாறாமல் இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன, நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த சனாதனம் அப்படின்னு சொல்றமே பிரம்மம். அந்த பிரம்ம சனாதனமாக இருக்கக்கூடிய அந்த அது மட்டும்தான் மாறாதது, என்றைக்கும் மாறாதது அது. அதனாலதான் அதுக்கு பேர் புராணகா அப்படின்னு பெயர். எல்லா நாட்களிலும் அது இருக்கக்கூடியது, எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது புராணகா அப்படின்னு பெயர். புராபி நவையேவ, பழங்காலத்திலும் கூட அது புதுசாகவே இருந்தது அப்படின்னு அர்த்தம். எப்போதும் அது புதிதாகவே இருக்கின்றது, மாறாதது அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்டது அது கூட்டஸ்தம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கூட்டஸ்தம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்றார். கூட்டஸ்தம் அப்படின்னாக்கே அதுல 2 வார்த்தை இருக்கு. கூட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்தன இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுல பத்மஸ்தர் அப்படின்னா பத்மத்தில் இருப்பவர், ஆத்மஸ்தர் அப்படின்னா ஆத்மாவில் நிலை பெற்று நிற்பவர் அப்படின்னு அர்த்தமாச்சு. கூட்டஸ்த அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தமாச்சு.
அப்ப கூட்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கூட்டம்ங்கிறத எழுதுறாரு இந்த இடத்துல. பார்ப்பதற்கு நல்லது போன்று தெரியுமா, ஆனா உள்ள பார்த்தா எல்லாம் கெட்டதா இருக்குமா, அதுக்கு பேர் கூட்டம்னு பேர். கூட்டஸ்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சொல்ற கூட்டம்னா திருஷ்யமான குணம் அந்தர்தோஷம் வஸ்து கூட்டம் அப்படிங்கிறார். பார்ப்பதற்கு எது நன்றாக இருப்பது போன்று தெரிகிறதோ, ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் எல்லாம் குறையாக இருக்கிறதோ அதற்கு பெயர் கூட்டம். உதாரணம் சொல்றார், கூட்ட ரூபம், கூட்ட சாட்சியம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் இத்தியாதோ கூட்ட சப்த பிரசித்தா லோகே அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறார். கூட்ட ரூபம் அப்படின்னாக்கே ஒரு டிசப்டிவாக ஒரு ஏமாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக வேற விதமாக ஒரு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறது. பசுந்தோல் போர்த்திய புலின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது போல ஒரு வேஷம் போட்டு கொண்டு வருவதற்கு பேர் கூட்ட ரூபம்னு பேர். கூட்ட சாட்சியம் அப்படின்னு சொல்றார். பொய்யா சாட்சி சொல்லக்கூடியவன் கூட்ட சாட்சியம். இப்படியாக பல வழிகளிலே இந்த கூட்டம்ங்கிற சப்தத்துக்கு பிரயோகம் இருக்கு அப்படின்னு காட்டுறார். அப்ப இந்த இடத்துல கூட்டஸ்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கே, இந்த உலகம் நல்லது போன்று தெரியறதா, உலகத்தை பார்த்தால் நல்லது போன்று தெரிகிறது, ஆனா மாறிக்கொண்டே இருக்கிறதே, நல்லதில்லை அப்படின்னு சொல்றார். பார்ப்பதற்கு நல்லது போன்று தெரிகிறது, ஆனா இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம்னு நம்ம ஒருவன் பார்த்து விட்டானே, ஆனால் இதை உலகம் இருக்கிறதுன்னு ஒருத்தனுக்கு தெரிந்து விட்டது என்றால், உலகம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அவனுக்கு அவித்யை இருக்குன்னு அர்த்தமாச்சு. அவித்யை இல்லை என்றால் அவனுக்கு இந்த உலகம் தெரியாது, உலகமாக தெரியாது. இருக்கக்கூடியதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு பார்ப்பான். இருக்கக்கூடியது பிரம்மம். அவித்யினால் இது உலகம் போன்று அவனுக்கு தெரிகிறது. அவித்யாதி அநேக சம்சார பீஜம் அந்தர்தோஷவத்து. இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கே, அவித்யினால் ஏற்பட்ட இந்த பலவிதமான சம்சார பீஜங்கள் இருக்கின்றன. இந்த அவித்யை தான் ஒவ்வொருவனுக்கும் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு இப்படி எல்லாத்தையும் திருப்பி 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 கொடுக்க போறது. சம்சாரத்திற்கு பீஜமாக இருக்கிறது அந்த அவித்யை. அந்த அவித்யை அதுதான் தோஷம். அப்படிப்பட்ட அந்த தோஷம் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த அவித்யைங்கிறது இருக்கு. அதுக்கு பேர் மாயைன்னு பேர், அவ்யாக்கிருத்தம்னு பேர். இப்படிப்பட்ட மாயா அவ்யாக்கிருத்தாதி சப்தவாச்சியதையா அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடியது அந்த கூட்டம். அந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பவன், அந்த கூட்டத்திலே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன் யாரோ அவன் கூட்டஸ்தன். அவித்யிலே இருந்து கொண்டு, அந்த மாயையிலே இருந்து கொண்டு, மாயையினால் துளிகுட பாதிக்கப்படாமல் யார் இருக்கிறானோ அவன் கூட்டஸ்தன். அப்படி யார் இருக்கிறார்கள்? மாயையிலே இருந்து கொண்டு மாயையினால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஒரே ஒருவன். உதாரணத்துக்கு இவர் சொல்றார், நமக்கெல்லாம் புரியறதுக்காக சொல்றார். குருதேவர், பாம்பு இருக்கிறது, பாம்புக்கு விஷம் இருக்கிறது. விஷம் எல்லோருக்கும் விஷம் அது. ஆனா பாம்புக்கு அது விஷம் கிடையாது. பாம்பில் விஷம் இருந்தாலும் அது பாம்பை ஒன்றும் பண்ணுவதில்லை. அந்த விஷத்துக்கு அதிபதியாக இருக்கிறது அந்த பாம்பு இல்லையா? அதுபோல மாயை இருந்தாலும் மாயைக்கு அதிபதியாக ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த மாயையிலேயே உரைகிறார். மாயைக்கு அதிபதி, அவருக்கு பெயர் கூட்டஸ்தன் அப்படின்னு பெயர். யார் அவர் அப்படின்னாக்க உபனிஷத் சொல்லி கொடுக்கிறது. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயை என்பது பிரகிருதி. அந்த மாயி, அந்த மாயையின் தலைவனாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் இந்த மகேஸ்வரன் பரமாத்மா. அப்படி பரமாத்மா யார் இருக்கிறானோ அவனுக்கு பெயர் கூட்டஸ்தன் பெயர், மாறாதவன் பெயர்.
மம மாயா துரத்யயா அப்படின்னு அதனால தான் சொல்றார். அதுதான் இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதுறார், மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் மம மாயா துரத்யயா இத்தியாதௌ பிரசித்தம் யத் தத்து கூட்டம் கூட்டஸ்தம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர் கூட்டஸ்தம் தத் அத்தியக்ஷதையா அப்படிங்கிற அந்த கூட்டத்திற்கு, கூட்டம்னு சொல்லப்பட்ட அந்த அவித்யைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் கூட்டஸ்தர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கூட்டஸ்தனை உபாசனைகள் செய்பவர் யாரோ அவர், அந்த கூட்டம் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னாக்க அச்சலம் அப்படின்னு வர சொல்லியிருக்கு. அசையாதவர், மாறாதவர். எந்த ஒரு விகாரங்களும், இப்போ இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய விகாரங்கள் மாற்றங்கள் எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய பொருட்களிலே மாறும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா மாறாதவர். பலவிதமான பொம்மைகள் செய்யறான் இந்த இதில், மண்ணில். நவராத்திரி வந்ததுன்னா தெரியும், அத்தனை பொம்மைகள் செஞ்சு விற்கிறான். எத்தனையோ பொம்மைகள் பல விதமாக கொலுவிக்கிறோம். அத்தனை பொம்மைகளும் செய்யும் போது எவ்வளவோ மாற்றங்கள். இந்த பொம்மைக்கு வந்து ஒரு கிளி மாதிரி பண்ணுறான், அந்த இது மரம் மாதிரி பண்ணுறான், இங்கே எப்படி ஒரு மாடு மாதிரி பண்ணுறான்னு வச்சுப்போம். ஒன்றை விட ஒன்று வெவ்வேறாக இருக்கின்றன, அத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன, மாற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் எவ்வளவுதான் இந்த வெளியிலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறாமல் ஒன்று இருக்கு. அது உள்ள என்னன்னாக்க அது மண். அந்த மண்ணிலே மாற்றமே இருக்க முடியாது. இந்த பொருட்கள் எல்லாம் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது மண். பொம்மைகள் செய்வதற்கு காரணம் எதுவோ அது மண். பொம்மைகளில் மாற்றங்கள் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் வந்துட்டு போகலாம். ஆனால் காரணமாக இருக்கக்கூடிய பொருளிலே மாற்றம் இருக்க முடியாது. சர்வ காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம், அது மாற்றம் இல்லாதது. சர்வ காரணமாக இருப்பதனால் பொருட்களிலே எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த காரணமான பிரம்மத்திலே எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது. அது அதிஷ்டானமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதனால அது நிர்விகாரமாக இருக்கிறது. அதுக்கு பெயர் அச்சலம் அப்படின்னு பெயர். சலம்னா மாறுதல். சர்வ விகாராணம் அவித்யா கல்பிதத்வாத் தது அதிஷ்டானம் சாட்சி சைத்தன்யம் நிர்விகாரம் இத்தியாக அப்படிங்கிறார். இருக்கக்கூடிய விகாரங்கள் மாற்றங்கள் எல்லாம் அவித்யினால் ஏற்பட்டவை. அதற்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்தனாக இருக்கக்கூடிய பிரம்மத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நிர்விகாரமாக இருக்கிறது. அதனால அதுக்கு பெயர் அச்சலம் அப்படின்னு சொன்னார். அது அச்சலமாக இருக்கிறதுனால அதுக்கு அது துருவமாகவும் இருக்கிறது. துருவம் அப்படின்னா நித்தியம்னு அர்த்தம். எது மாறுகிறதோ அதுதான் அனித்தியம். மாறாத பொருள் எதுவோ அது நித்தியம். இப்போ இந்த அக்ஷரத்துக்கு இவ்வளவு விதமான அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஏத்து அக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் சர்வத்ரகம் அச்சிந்தியம் கூட்டஸ்தம் அச்சலம் துருவம் வரலும் சொல்லிட்டார். இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேறையா இருக்கு, அட்ஜெக்டிவா இல்லாம பர்யுபாசத்தே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பர்யுபாசத்தே அப்படின்னா உபாசனைகள் செய்கிறானோ, இப்படிப்பட்ட பிரம்மத்தை உபாசனைகள் செய்கிறானோ அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ உபாசனைனா என்னங்கிறத சொல்லணும். ஆச்சாரியர் எழுதுற இந்த இடத்துல உபாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு, உபாசனம் நாம யதாசாஸ்திரம் உபாஸ்யஸ்ய அர்த்தஸ்ய விஷயீகரணேன சாமீப்யம் உபகம்ய தைலதாராவத் சமான பிரத்யய பிரவாகேண தீர்க்காலம் யத் ஆசனம் தத் உபாசனமாக சக்ஷதே அப்படிங்கிறார். இதற்கு பெயர் தான் உபாசனம் அப்படின்னு முடிக்கிறார். எதற்கு பெயர் அப்படின்னு பார்க்கணும். உபாசனம்ங்கிற வார்த்தையில் ரெண்டு வார்த்தையோட கூட்டு வார்த்தை இது. உப பிளஸ் ஆசனம் அப்படின்னு. உபன அருகிலே அப்படின்னு அர்த்தம். ஆசனம்னா இருத்தல், அமர்ந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். உபவாசமும் அதே தான் அர்த்தம். உபனா அருகிலே, வாசம்னா வாசம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். உபவாசம். நம்ம என்னடானா உபவாசம் அப்படின்னா இன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் அப்படின்னு வச்சுட்டோம். உபவாசம் அப்படின்னா அருகில் அமர்தல் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அருகில்? இறைவனுக்கு அருகில் அப்படின்னு அர்த்தம். உபாசனம்னாலும் அதுவே.
இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ உபாசனம் உபாசனம் என்றால் என்ன அப்படின்னாக்கே, யதாசாஸ்திரம் உபாசிய அர்த்தஸ்ய விஷயீகரணேன சாமீப்பியம் உபகம்ய அப்படின்னு சொல்றாரு. சாமீப்பியம் உபகம்ய அப்படின்னா அருகில் சென்று அப்படின்னு அர்த்தமாச்சு. அருகில் அமர்தல்னு சொன்னோம் இல்லையா, அருகில் சென்று. சாமீப்பியம் சமீபத்தில் சென்று. எப்படி சமீபத்தில் போகணும்? இறைவனுக்கு சமீபத்தில் போறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மனசுனால போக வேண்டும். எப்படி இந்த சாஸ்திரங்கள் காட்டிய வழியிலே செல்ல வேண்டும். யதாசாஸ்திரம்னு போட்டார். சாஸ்திரம் காட்டிய வழியில போகணுமா? அது எப்படி போகணுங்கிறத சொல்றார். உபாசிய அர்த்தஸ்ய விஷயீகரணேன. உபாசனம்னு என்ன அர்த்தம்? ஒரு தியானம் செய்தல்னு அர்த்தம். இறைவன் மீது தியானம் செய்வதற்கு பெயர் உபாசனம்னு பெயர். இப்போ தியானம் நம்ம இதில் பார்க்கும்போது தியானம் செய்பவன் ஒருவன் இருக்கணும், தியானம் செய்யும் முறைன்னு ஒன்று இருக்கு, யார் மீது தியானம் செய்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு பக்தன் சாதகன் இறைவன் மீது தியானம் செய்கிறான் அப்படின்னு. யார் மீது தியானம் செய்கிறானோ அந்த இறைவன் மீது தியானம் செய்கிறான். அந்த இறைவனுக்கு பெயர் உபாஸ்யன் அப்படின்னு பெயர். இவனுக்கு பெயர், சாதகனுக்கு பெயர் உபாசகன் அப்படின்னு பெயர். யார் உபாசனை செய்கிறானோ அவனுக்கு பெயர் உபாசகன் அப்படின்னு பெயர். யார் மீது தியானம் செய்கிறானோ அவனுக்கு பெயர், அந்த இறைவனுக்கு பெயர் உபாஸ்யன் பெயர். இந்த உபாசகன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மனதினால் தியானம் பண்ணி எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து யாரை பற்றி நினைக்கணும்? அந்த உபாசியனான அந்த இறைவனை பற்றி நினைக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு உபாசிய அர்த்தஸ்ய விஷயீகரணேன. அதை நினைத்து நினைத்து மனசிலேயே கொண்டு வந்து நிலைநிறுத்தணும். இங்கே அதுக்கு பேர் விஷயீகரணம்னு பெயர். அவரை ஆப்ஜெக்டாக வைத்து கொண்டு அவரை மனதிலே நினைப்பதற்கு பெயர் விஷயீகரணம்னு பெயர். உபாசிய அர்த்தஸ்ய விஷயீகரணேன. அப்படி அவரை மனதிலால் நினைக்க நினைக்க அவருக்கு அருகிலே செல்றோமா, அதனாலதான் அதுக்கு சாமீப்பியம் உபகம்ய அப்படிங்கிறார். அவர் நினைத்து 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 அந்த இறைவனுக்கு அருகிலே சாமீப்பியம் உபகம்ய, அவருக்கு கிட்ட போய் அவரை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய தாட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோமே, எண்ண ஓட்டம், அது எப்படி இருக்கு அப்படின்னா, தண்ணி ஓடும்போது பார்த்தாக்க பலவிதமான அலைகள் ஏற்படும். ஒரு ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளரில் ஒரு தண்ணீரை எடுத்து ஊற்றினால் தண்ணீரில் நிறைய பிசிறுகள் ஏற்படலாம். ஆனால் எண்ணெயை எடுத்து ஊற்றினாக்க எந்த பிசிறும் இல்லாமல் அழகாக அப்படியே நேராக ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளரில் விழும். மனசு அப்படி வரணுமா, எந்த ஒரு பிசுறும் இல்லாமல். நான் ஒரு இறைவனை நினைக்கும் போது மனம் நேராக அவரிடம் எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் போகணும். பழகினால் அப்படி வரும். பழகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீர் மாதிரி இருக்கும். ஒரு நேரத்தில் இறைவனை நினைப்போம், உட்காருவோம், அடுத்த கணம் மார்க்கெட்டுக்கு போயிடும், இன்னொரு கணம் வேற எங்கேயோ சாப்பிடுவதற்கு போகும், இன்னொரு கணம் எங்கேயோ கிரிக்கெட் பார்க்க போகும். இப்படியாக மனம் ஓடிக்கொண்டிருக்கும், சலித்து கொண்டிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது உண்மையான தியானம் கிடையாது. அது பழக 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 இந்த எண்ணெயை ஊற்றுவது போன்று, அதுதான் இங்க சொல்லிக்க தைலதாராவத்து அப்படின்னு சொல்லிட்டு. தைலம்னா எண்ணெய், எண்ணெயை தாரைன்னு தாரையா ஊற்றுறது. தைலத்தை தாரையாக ஊற்றினால் எப்படி ஒரு பிசிறு இல்லாமல் வருமோ, அது போல மனம் அங்கும் இங்கும் ஆடாமல் மற்ற விஷயங்களில் நுழையாமல் நேராக அந்த இறைவனிடமே போயிட்டு இருக்குமா, அதுக்கு பேர் உபாசனம்னு பேர். இறைவனை தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் வராது. இறைவன் அப்படிங்கிற ஒரு ஞானம் அதான் போட்டிருக்காருங்க, சமான பிரத்யய பிரவாகேனன்னு போட்டிருக்கார். பிரத்யம்னா எண்ணம், ஒரே எண்ணம் வரும். இறைவனை பற்றிய எண்ணம் மீண்டும் 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 வரணும். சமான பிரத்யய பிரவாகேன, பிரவாகம்னா ஆறு மாதிரி வரணுமா. அது அந்த எண்ணம் நமக்கு அந்த மனசிலே தோன்றுகின்ற எண்ணம் எப்படிப்பட்டது அப்படின்னா,
ஒரு பொருளை பார்த்த உடனே எனக்கு நான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன், புத்தகத்துடைய எண்ணம் மனசில் ஓடுறது அப்படின்னா அடுத்த செகண்ட், அடுத்த கணத்தில் வேற ஏதாவது போயிடுறது. அப்போ அந்த வேற ஒரு பொருளை பற்றிய எண்ணம் வராமல் அதே இந்த புத்தகத்தை பற்றிய எண்ணமே திரும்ப வந்ததுன்னா அதுக்கு பேர் சமான பிரத்யயம்னு பேர். ஒரே எண்ணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ தியானம் செய்யக்கூடியவன் அந்த உபாசியனாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய எண்ணத்தை கொண்டு வரணும். திரும்பி திரும்பி ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வரணும், ஒரு பிரவாகம் போன்று. அதனால்தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கார் சமான பிரத்யய பிரவாகேன தைலதாராவத்து. அது எத்தனை நேரம் வரணும் அப்படின்னா நீண்ட காலம் வரணுமா. ஏதோ ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வந்துட்டு போயிடுதுன்னா இது இல்லை. தீர்க்க காலம் எத்து அப்படிங்க, தீர்க்க காலம் வரணும். தியானம் செய்யறது அப்படின்னா உட்காந்து ஒரு நிமிஷத்துல எழுந்து போறது இல்லை, நீண்ட நேரம் அமர்ந்து தைலதாராவத்து சமான பிரத்யய பிரவாகேன தீர்க்க காலம் எத்து ஆசனம் தத்து உபாசனம் ஆச்சக்ஷதி. அதற்கு பேர் தான் உபாசனம்னு பேர். அப்படிப்பட்ட தியானத்தில் அந்த அக்ஷரம்னு சொல்லப்பட்டதை யார் உபாசிக்கிறார்களோ, இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். அவர்களுக்கு என்ன நடக்கணுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல தான் வருது. இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதுகிற உபாசனம்ங்கிறத பற்றி, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். அவர் சொல்றார், ஏதாதிருஷம் சுத்தம் பிரம்ம மாம் பரியுபாசத்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த சுத்தம் பிரம்ம அக்ஷரம்னு சொல்லப்பட்ட அந்த சுத்தமான பிரம்மத்தை யார் உபாசனைகள் செய்கிறார்களோ அப்படின்னு சொல்றார். உபாசனம் அப்படின்னா இவர் எழுதுறாருங்க, ஆச்சாரியர் எழுதும்போது யதாசாஸ்திரம்னு ஒரு வார்த்தை சொன்னார். சாஸ்திர விதிப்படி அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சாஸ்திர விதிப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல இவர் விரிச்சு எழுதுறாருங்க. ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், இதுதான் சாஸ்திர விதி. ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை இவர் கொண்டு வந்து காட்டுறாருங்க. ஸ்ரவணேன ஸ்ரவணத்தினால், மனநேன நிதித்தியாசனேன, இப்படி 3 நாளும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பேர் தான் தியானம் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, இருப்பதெல்லாம் பிரம்மம், சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. இருக்கிறதெல்லாம், எதையெல்லாம் பார்க்கிறாயோ, எதையெல்லாம் கேட்கிறாயோ, புலன்களால் எதையெல்லாம் அறிகிறாயோ அவையெல்லாம் பிரம்மமே அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. உபனிஷத் சொல்லி கொடுக்கிறது. மாடர்ன் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சொன்னாக்க சரி அந்த காலத்தை யாரோ சொல்லிட்டாங்க, இப்போ பார்த்தாக்க அதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். யாருக்கு ஆச்சாரியர் சொல்றதிலையும் சாஸ்திரங்கள் சொல்வதிலும் ஒரு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கிறதோ அவன் தான் ஸ்ரத்தை உடையவன் அர்த்தம். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாருக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவனுக்கு தான் ஞானம் வரும். அக்யஷ்ச அஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் ஸ்ரத்தை இல்லாதவன் இருக்கிறானோ, யார் எல்லாத்திலும் சந்தேக புத்தி கொண்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு அழிவுதான் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த சாதகன் குரு சொன்ன உடனே நம்பிவிட வேண்டுமா அப்படின்னா இல்லை. நம்புறேன்னு வாயில சொல்லலாம், மனசு கேட்காது. இந்த இடத்துல உட்கார்ந்து உபாசனைகள் செய்ய வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு. வரக்கூடிய உள்ளேருந்து வரக்கூடிய கேள்விகளை அதற்கு உண்டான பதிலை கொடுக்கணும். அந்த பதில் தெரியாமல் அதுக்கு சமாதானம் ஆகாது. நெருப்பு இருக்கு சுடலை அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு எப்படி அதை ஒத்துப்பான்? நிஜமாவே சுடாமல் இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து காமிச்சாதான் அவன் ஒத்துக்க முடியும் இல்லையா? அதுபோல சர்வம் கல்விதம் பிரம்ம, இருப்பதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி ஒத்துப்பான்? அவன் ஒத்துக்கணும் அப்படின்னாக்க அவனுக்கு அனுபவம் வரணும். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு வழிகளையும் சொல்லியிருக்கு இந்த உபனிஷதங்கள். இந்த வழிகளில் வந்தால் இந்த மாதிரி உனக்கு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு. அதற்காக தான் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்லியிருக்கு. உபனிஷத் சொன்னது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் கண்களால் பார்க்கிறேன், பலவிதமான பொருட்கள் இருக்கின்றன. நாற்காலி இருக்குது, சேர் இருக்குது, டேபிள் இருக்கிறது, இது போல் மைக் இருக்குது, கடிகாரம் இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாம் இருக்குது.
இப்படி இருக்கக்கூடிய பல பொருட்கள் இவையெல்லாம் பிரம்மம் அப்படின்னு உபனிஷதம் சொல்லி கொடுக்கிறதே, அது எப்படி அப்படின்னு சொல்லி, அது இருக்க முடியாது, இவையெல்லாம் பிரம்மமாக இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு மனசுல. அசம்பாவனைன்னு பெயர். அந்த அசம்பாவனை உபனிஷத்ங்கிற ஒரு பிரமாணம், சப்த பிரமாணம் சொல்றது அது சரியல்ல அப்படின்னு தோன்றது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த உபனிஷத் சொல்லக்கூடிய பொருளுக்கு எதிராக விரோதமாக நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் நாம் இதெல்லாம் பார்க்கிறோம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே எது கிடைக்கிறதோ அது நமக்கு நன்னா தெரிகிறது அப்படிங்கிறதுனால இதை பிடித்து கொண்டிருக்கிறோம். உபனிஷத் சொல்றதுக்கு மாறாக இருக்கிறது நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த சிரவணத்தின் மூலமாக நன்றாக ஆராய்ந்து இந்த அசம்பாவனைங்கிறது போகணும். இவையெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் போகணும். இந்த உபனிஷத் சரியாக சொல்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அதுக்கு தான் பிரமாணகதம் அசம்பாவனா அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரமாணகதமாக பிரமாணம்னு அந்த உபனிஷத் தப்பா சொல்றதோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துடுது இல்லையா, அந்த எண்ணம் போகணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர். ஸ்ரவணம் செய்வதன் மூலம், ஸ்ரவணத்தின் மூலம் ஆராய்ச்சி செய்து செய்து மனசை கொண்டு போக அப்போ என்னாகும் அப்படின்னா உபனிஷத் சரியாக சொல்றது அப்படின்னு முதல்ல வரும். அதுக்கப்புறம் மனனம் செய்து 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 அது அந்த உபனிஷத் சொன்ன வழியில் நேராக போக 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 உபனிஷத் எதை பற்றி பேசுகிறது? பிரம்மத்தை பற்றி பேசுகிற. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு பிரம்மமாக சொல்கிறது இவையெல்லாம். அப்போ பிரம்மங்கிறது நமக்கு அதை அடைய வேண்டிய பொருள்னு தெரிஞ்சு போச்சு, அறிந்து கொள்ள வேண்டிய பொருள்னு தெரிஞ்சு போச்சு. அதை அறிந்து காட்டி கொடுப்பதாக பிரமாணமாக இருக்கக்கூடியது உபனிஷதம். பிரமாணமான உபனிஷதம் சொல்லி கொடுக்கின்ற பொருள் பிரம்மம். இப்போ பிரமேயத்திற்கு பெயர் பிரம்மம்னு பெயர். பிரமேயம் அப்படின்னா பிரம்மம். எதை அடைய வேண்டுமோ, எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு பெயர் பிரமேயம்னு பெயர். இவையெல்லாம் பிரம்மம் அப்படிங்கிற போது அந்த அந்த இவையெல்லாம் பிரம்மமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரமேயகத அசம்பாவனா போத்திய அப்படிங்கிறார். மனதினால் மனனம் செய்வதன் மூலம் இவையெல்லாம் பிரம்மமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடணும். பலவிதமான பொம்மைகளை பார்த்த பிறகு பலவிதமான பொம்மைகளிலும் இருக்கக்கூடிய மணல், மண் காரணமாக இருக்கக்கூடிய, சர்வ காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்கு முன்னாடி தெரியாது, புரிந்து கொள்ளாத வரையில் பலவிதமாகத்தான் பார்க்கிறோம், வேற்றுமையுடையதாக பார்க்கிறோம். எப்போ புரிந்து கொள்கிறோமோ அதன் பிறகுதான் ஒன்றாக பார்க்கிறோம். அப்படி ஒன்றாக பார்ப்பதற்கு மனனம்னு பெயர். அப்படி அந்த ஒன்றாக பார்த்த அந்த பிரம்மத்திலேயே மனதை செலுத்தி செலுத்தி வேறெந்த நினைவுகளும் வராமல் பிடித்து வைத்துக் கொள்வதற்கு நிதித்தியாசம்னு பெயர். விஜாத்திய பிரத்யய திரஸ்காரேன அப்படிங்கிறார். வேறு ஒரு எண்ணம் வராமல் அந்த வேறு எண்ணங்களை நீக்கிவிட்டு தைலதாராவத்து அவிச்சின்ன சமான பிரத்யய பிரவாகேன. தைலதாராவத்து எண்ணெய் ஒழுக்கு போன்று சமான பிரத்யய பிரவாகேன, அதுவும் பார்த்தோம். ஒரே விதமான எண்ணம் பிரவாகம் போல வரணும், அதுவும் அவிச்சின்ன நிறுத்தாமல் தீர்க்க காலம் வர வேண்டும் சொன்னோம். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது நிதித்தியாசம்னு பெயர். இதுக்கு பேர் தான் தியானம்னு பெயர். தியானேன விஷயீகுர்வந்தி இத்யர்த்தः. இதுக்கு பேர் தான் உபாசனம்னு பெயர் அப்படிங்கிறார். இப்போ உபாசனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. சாதாரணமாக உட்காந்து ஒரு நிமிஷம் உட்காந்து ஏதோ வேகமாக ஓடி பஸ்ஸுலேருந்து இறங்கி கிடுகிடுன்னு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு உடனே போய் வேற ஏதோ ஒரு வேலையில் முழுகிறதுக்கு பெயர் தியானம் கிடையாது. தியானம் அப்படின்னா உட்கார்ந்து அந்த இறைவனுக்கு அருகிலேயே போயிடணும். நம்மை நாம் இழப்பதற்கு பெயர் தியானம். நான் அப்படின்னு எந்த ஒரு சின்ன நானை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதை இழந்து இந்த நான் போக வேண்டும், அந்த இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும், இறைவன் பெரிதாக தெரிய வேண்டும். அப்ப எப்போ அந்த இறைவனிடம் நெருங்கி செல்கிறோமோ அதற்கு பேர் தான் உபாசனை.
அப்படின்னா அருகில் செல்லுதல்னு சொன்னோம். எப்போ கிட்டக்க போகிறோமோ போக 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 தான் பெருசாக தெரியும். அப்படி அருகிலே சென்று அவராக மாற வேண்டும். அதற்கு பேர் தான் உபாசனைன்னு பேர். அப்படி யார் உபாசனைகள் செய்கிறார்களோ அவர்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றது. சந்நியம்யேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி மாமேவ. அப்படி உபாசனைகள் செய்பவர்கள் அவர்கள் என்னையே அடைகிறார்கள். மாமேவ பிராப்னுவந்தி, அவர்கள் என்னையே அடைகிறார்கள். அவர்கள் என்னை அடைகிறார்கள், என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அவர்கள்னு சொல்லும்போது அந்த அவர்களுக்கு பல விதமான அட்ஜெக்டிவ்ஸ் போட்டுட்டார். வெறும் உபாசனை பண்றதோட இல்லை. சந்நியம்யேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா சர்வபூத ஹிதேரதான்னு 3 இது சொல்லிட்டாருங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக உபாசனைகள் செய்கிறார்கள் அப்படின்னா, சந்நியம்யேந்திரிய கிராமம், இந்திரிய கிராமம்னா இந்த சென்சஸ், புலன்களை நன்றாக அடக்கியவர்களாக இருக்கிறார்கள். சர்வத்திர சமபுத்தயா, எல்லா இடங்களிலும் சமபுத்தயா அப்படின்னு இருக்கு. எல்லோரையும் சமமாக பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். உயர்வு தாழ்வு பார்ப்பவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். வேறுபாடுகளை காணாதவர்களாக இருக்கிறார்கள். சம அப்படிங்கிற வார்த்தைக்கே பிரம்மம்னு அர்த்தம். சமம்ங்கிற வார்த்தை பிரம்மம். சமபுத்தி அப்படின்னா எல்லா இடத்திலும் பிரம்மமாக பார்ப்பவர்கள். சர்வத்திர சமபுத்தையா, எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்ப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். குழந்தை இருக்கு, குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கணும்னு அம்மா கூப்பிட்டு வந்திருக்கா கடைக்கு. அந்த பிஸ்கெட் பல உருவங்களில் இருக்கு. சின்ன சின்ன பொம்மை எல்லாம் இருக்கு இல்லையா? அது போல் ஒன்று மயில் மாதிரி இருக்குது, ஒன்று மாடு மாதிரி இருக்குது. இப்படி பலவிதமான உருவங்களிலே பிஸ்கெட் பண்ணி வச்சிருக்கான். குழந்தைய பொறுத்தவரையில் அது சொல்லும், எனக்கு இந்த பிஸ்கெட் வேணும், மரம் மாதிரி இருக்கிறது வேண்டாம், எனக்கு மயில் தான் பிடிக்கும், நான் மயில் பிஸ்கெட்டை வாங்கிக்கிறேன் அப்படிங்கும். இன்னொன்று சொல்கிறது, எனக்கு மயில் வேண்டாம், எனக்கு மாடு மாதிரி இருக்கிற பிஸ்கெட் வேணும் அப்படிங்கிறது. எது வாங்கிட்டாலும் அம்மாவுக்கு கவலையே இல்லை. குழந்தை சாப்பிடணும், அவ்வளோதான். எதை சாப்பிட்டாலும் ஒரே பொருள் தான் சாப்பிட்றதுன்னு அம்மாவுக்கு தெரியும். குழந்தைக்கு தான் அந்த வித்தியாசம் தெரியும். இப்போ ஞானிக்கு எல்லாம், ஏன்னா அந்த காரணமாக அந்த பிஸ்கெட்டுக்கு இருக்கக்கூடிய காரணம் எல்லாம் ஒன்று தான், ஒரே மாவு தான், அது ஒரே சக்கரை தான். விஷயம் தெரிந்தவர்களுக்கு எல்லாம் ஒன்று. அப்போ ஞானிகளுக்கு எல்லாம் ஒன்றாக தெரிகிறது. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன், இந்த பொருள் இப்படி இருக்கிற பிளாஸ்டிக், இது மரம், எந்த ஒரு விதமான ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. இருப்பவை எல்லாம் ஒன்றே என்பதாக அவன் காண்கிறான். அதனால தான் அந்த இடத்துல சர்வத்திர சமபுத்தையா என அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பார்த்தவன் அவன். எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பதனால் எந்த விதத்திலும் அவனுக்கு ராகத்வேஷங்கள் இல்லை. எல்லோருக்கும் நன்மையை நினைக்கிறான். சர்வபூத ஹிதேரதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் அவன் நன்மையையே நினைக்கிறான். அப்படிப்பட்டவன், உபாசனைகளை செய்யக்கூடிய அவன், தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்களும் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ல போறார். இந்த ஸ்லோகத்தை, 4வது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.